வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம் எழுத்தாளர் சிவசங்கரி அவர்கள் எழுதிய அப்பா என்ற நூலிலிருந்து 4வது அத்தியாயத்தை பார்க்க போகிறோம். முன்னதாக இந்த அப்பா என்ற நூல் குறித்த செய்தியை நாம் தெரிஞ்சுக்கலாம். ஜிடி நாயுடுவினுடைய மகன் கோபால் அவர்கள் சொல்லக்கூடிய வகையில் சிவசங்கரி அவர்கள் இந்த நூலை படைச்சிருக்கிறாரு. அப்பாவை பற்றி மகனே சொல்வது போன்ற ஒரு அமைப்போட இந்த நூல் அமைஞ்சிருக்கு. இதில் 4வது அத்தியாயம் பார்க்கலாம். ஏற்கனவே நான் முன்னாடி அத்தியாயத்தில் சொன்னது மாதிரியே முதல்ல சர் ராபர்ட் ஸ்டேன்ஸ் அப்படிங்கிற வெள்ளைக்காரர்கிட்ட இருந்து 8000 ரூபாய்க்கு பஸ் ஒன்று வாங்கி அதை பழனி பொள்ளாச்சி சாலையில் ஓட்டி பின்னால் பிரம்மாண்டமாக வளர்ந்த மோட்டார் தொழிலுக்கு அப்பா காலடி எடுத்து வச்சப்போ அவருக்கு வயசு 27 தான். இது அவருடைய மகன் சொல்வது போலவே எழுதப்பட்டிருக்கு. அப்பா பள்ளிக்கோ கல்லூரிக்கோ போய் முறையாக படிக்காதவர். ஆனால் அதே நேரம் மோட்டார் சம்மந்தமாக நிறைய புத்தகங்களை படிச்சிருக்கிறாரு. ஸ்டேன்ஸ் போன்றவர்கிட்ட எல்லாம் போய் தெரியாத விவரங்களை எல்லாம் கேட்டு ஓய்வு நேரங்களில் என்ஜின் பாகங்களை எல்லாம் கலட்டி மீண்டும் பொருத்தி அதனுடைய நுட்பங்களை அறிந்து ஒரு மோட்டார் இன்ஜினியரிங்கை முறையாக படித்தவங்க பெறக்கூடிய ஞானத்தை விட அவருடைய அறிவு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாருமே ஏற்றிருக்கிறாங்க. ஒரு பஸ் அல்லது கார் ஓடி வந்து நிற்கிற சப்தத்தை வச்சு அந்த வண்டியில் எங்கே கோளாறு என்ன கோளாறு அப்படிங்கிறத சரியாக சொல்லிடுவார். மெக்கானிக் என்ஜினை பிரித்த உடனே இம்மி பிசகாமல் அப்பா சொன்னது அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாரு. ஒரு பஸ்ஸில் துவங்கிய தொழில் மறுவருடமே 2 நாளாகி 10 வருட காலத்துக்குள்ளே சுமார் 200 பஸ்ஸாக மாறியதற்கு அப்பாவுடைய நிர்வாகத் திறமை, தொழில் மேல் வைத்திருக்கக்கூடிய சிரத்தை, அயராத உழைப்பு, நேர்மை இதுதான் காரணம் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அப்போல்லாம் ஒரு நாளைக்கு 20லேருந்து 22 மணி நேரம் உழைப்பார். தானே ஓட்டுநராக நடத்துனராக முதலாளியாக இருந்த அந்த ஆரம்ப காலத்தில் இந்த தொழிலை எப்படி தனித்தன்மை உள்ளதாக மாற்றலாம் அப்படின்னு ஓயாமல் சிந்திச்சுக்கிட்டே இருப்பார். பஸ்களுடைய எண்ணிக்கை கூடியதும் டிரைவர்களை அவர் வேலைக்கு எடுத்த விதமும் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்த விதமும் வித்தியாசமானது. எப்படி சொல்லுவார்னா, வண்டியை ஓட்டுறப்போ கவனம் முழுக்க சாலையிலேயே இருக்கணும். கவனக்குறைவாக விபத்து ஏற்பட்டு அதுக்கப்புறம் தலையில் கை வச்சு உட்காரல பயன் இல்லை. இதில் பயணிக்கக்கூடிய நபர்கள் உன்னை நம்பி அவங்களுடைய உயிர்களை ஒப்படைச்சிருக்கிறாங்க, அதை மறக்கக்கூடாது. எதிரில் ஒரு வண்டி வர்றதை பார்த்த உடனே இங்கேயே நீ வேகத்தை குறைச்சிரு. அதோ ஒரு வளைவு தெரிகிறது, அங்கு சென்று பிரேக் போட்டு திருப்புவதை விட இங்கிருந்தே வேகத்தை மட்டுப்படுத்தி பயணிகளுக்கு எந்த குழுக்களும் இல்லாமல் திருப்புவதுதான் நல்லது. இப்படி வேகமாக ஓட்டி நினச்ச போது பிரேக் போடுவது பஸ்களுக்கும் நல்லதல்ல. இங்கிருந்து பல்லட வரை ஓட்டும் உனக்கு வழியில் உள்ள அத்தனை குண்டு குழி திருப்பங்களும் மனப்பாடமாகி இருக்கணும். திறமையான ஓட்டுநர் தகுதியில் அதுவும் ஒன்று. இப்படித்தான் சொல்லுவார் அப்பா. இப்படித்தானே சொல்லி கொடுத்து பயிற்சி தந்ததுக்கப்புறம் அந்த டிரைவர் கண்டக்டர் கொடுத்த வாக்கு தப்பாமல் ஒழுங்காக நடந்துக்கிறாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு மாறு வேஷம் போட்டுக்கிட்டு பஸ்ஸில் பயணிகளோட அப்பா கண்காணிப்பார். ஒரு சமயம் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய நண்பர் ஒருவரை மாறு வேஷம் போட வச்சு அந்த சோதனையின் போது செக் பண்ணுவார்ல, அந்த கண்டக்டர் செக் பண்ணுறப்போ வம்புக்கு இழுக்க வைக்கிறார். அந்த நிலையிலும் அந்த கண்டக்டர் வந்து நிதானம் தவறாமல் நடந்துக்கிறாரு. அன்னைக்கே அந்த கண்டக்டருக்கு ஊதிய உயர்வு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. காலையில் 9 மணிக்கு வேலையை அப்பா தொடங்கினா இரவு 9 மணிக்கும் மேலேயே அலுவலகத்தில் வந்து வேலைகளை பார்ப்பார். ஒழுங்கீனமாக இருக்கிறது, நேரம் தவறி போகிறதுல அப்பாவுக்கு பிடிக்காத ஒரு குணம். அதே மாதிரி அலுவலகத்தில் வேலை பார்த்த அந்த கிளர்க்குகள் தங்களுடைய மேஜைகளை எல்லாம் அலங்கோலமாக வச்சுருக்கிறத மாற்றுறதுக்கு அப்பா ஒரு நாள் என்ன பண்ணார்னா, இரவு நேரத்தில் போய் அந்த அறைக்கு போய் அத்தனையும் சரி பண்ணிட்டு வந்துட்டார். அதுக்கு அடுத்த நாள் இப்படியே தினமும் என்ன வேலை வாங்க போகிறீங்களா அல்லது நீங்களாகவே ஒழுங்காக வைத்துக் கொள்கிறீர்களா அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிட்டார். மறுநாள்லேருந்து அங்கே எல்லாருமே ஒழுக்கமாக நடந்துக்கிட்டாங்க. வெளிநாடுகளுக்கு போய் லண்டன் பஸ்ஸுகள் திறமையாக இருக்கிறதையும் இயங்குவதையும் அமெரிக்காவில் கிரே ஹவுண்ட் என்கிற பஸ் நிர்வாகம் மிகச் சிறப்பாக காணப்படுவதையும் நல்லா கவனிச்சுட்டு வந்து அங்கு படிச்சுட்டு வந்ததையெல்லாம் இங்கே தன்னுடைய பஸ் கம்பெனியிலையும் அப்பா வந்து புகுத்தினார். அதே மாதிரி ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் நேரத்தை குறிப்பிட்டு அதனுடைய நிமிடம் தவறாமல் பஸ்கள் ஓட முற்பட அப்பாவுடைய பஸ் கம்பெனி மிகுந்த வரவேற்பை பெற்றுச்சு. அந்த காலத்தில் பஸ்ஸுக்கு வெளியில் ஒரு பையன் நின்றுக்கிட்டு போக வேண்டிய ஊரினுடைய பெயரை குறிப்பிட்டு கத்தி பயணிகளை கூப்பிடுவான். ஏறி அமரும்போது பயணிகளுக்கு எப்போது பஸ் புறப்படும் என்பது புரியாமல் இருப்பாங்க. இந்த நிலை மாற்றியவர் அப்பா தான். காலை 8 மணிக்கு பொள்ளாச்சிக்கு பஸ் புறப்படும்னா சரியாக 8 மணிக்கு புறப்பட்டுரும். பஸ் நிரம்பாட்டியும் பரவாயில்ல, குறித்த நேரத்தில் பஸ்ஸு போயிடும்.
இதுதான் இதனால் மக்கள் எல்லாருமே அப்பாவோட பஸ்ஸை ரொம்ப விரும்பினாங்க. அதே மாதிரி டைமிங் மிஷின், டிக்கெட் மிஷின் இப்படி ஒவ்வொன்றுக்கும் இயந்திரங்களை முதலாக புகுத்தி மோட்டார் பஸ் நிர்வாகத்தில் ஒரு புரட்சி செய்தவர் தான் அப்பா. நேரப்படி எல்லாம் கராராக நடக்கணும். அதுக்காக வெள்ளைக்காரங்களையே தன்னுடைய பஸ் கம்பெனிக்கு அப்பா மேனேஜராக கேஷியராக நியமித்தார். அப்பா செய்த இன்னொரு புதுமை என்னென்னா, பஸ் ஓடக்கூடிய பாதைகளுக்கு தனித்தனியாக சார்ட்டு அட்டவணை தயாரித்து எந்த பாதையில் எந்த கோயில், எந்த புனித தலம் இருக்குது, அங்கே எப்போவெல்லாம் திருவிழா நடக்கும், இதையெல்லாம் எழுதி வைக்கிறாரு. அதன்படி ஒரு கோவிலில் பங்குனி உத்திர திருவிழானா முன்னேற்பாடாக முதல் நாளும் அன்னைக்கு குறிப்பிட்ட அந்த ரூட்டில் பஸ்களை ஓட விட்டதில் சில பஸ்கள் வச்சுருப்பாங்களே எக்ஸ்ட்ரா, அதை விட்டுருவார். அதே சமயத்தில் கம்பெனியினுடைய வருமானமும் கிடுகிடுன்னு ஏறிச்சு. சாக்கு மூட்டைகளில் வசூலான பணத்தை கொண்டு வந்து கண்டக்டர்கள் கொண்டு வந்து கொட்டுவாங்களாம். அன்னைக்கு யுஎம்எஸ் அப்படிங்கிற இந்த பிராபல்யம் புரியும் அல்லவா? அது அந்த யூஎம்எஸ்ங்கிறது இவருடைய கம்பெனியோட பேர். அதே மாதிரி பஸ்ஸுடைய ஓடக்கூடிய நேரம், அது சீரான கண்டிஷன், இது எல்லாம் அப்பா பார்த்துக்கிட்டே இருப்பார். தினமும் பஸ்ஸுகளை தண்ணீர் விட்டு கழுவணும். தோல் சீட் இருக்கும் இல்லையா, சீட்டு, அதெல்லாம் ஈரத்துணி கொண்டு துடைக்கணும். பயணத்துக்கு இடையில் ஒவ்வொரு பஸ் நிலையத்துலேயும் 4 பசங்க தயாராக இருப்பாங்க. பஸ் வந்து நின்னதும் ஓடி வந்து அந்த செம்மண் சாலைகளில் வந்ததால் புழுதி போர்வை போர்த்தியுள்ள பஸ்ஸோடைய உடம்புகளை அவங்க சுத்தம் செய்வாங்க. அந்த நாளில் முதல் முறையாக நாளிதழ்களில் விளம்பரம் செய்ய முற்பட்டதும் அப்பாவோட பஸ் கம்பெனி தான். நீங்கள் வெள்ளை வேட்டி அணிந்து எங்கள் பஸ்ஸில் பயணித்தால் அதே வெண்மையுடன் நீங்கள் இயங்குவதற்கு நாங்கள் உத்தரவாதம் தருகிறோம். இப்படியெல்லாம் அப்பா விளம்பரப்படுத்தினார். பஸ்கள் மட்டுமல்ல, பஸ் நிலையங்களுக்கும் இதே கவனத்தை அப்பா தந்தது குறிப்பிட வேண்டிய சமாச்சாரம். பஸ் நிலையங்களில் மொசைக் தரை, அப்புறம் கிளேஸ்டு டைல்ஸுகள் பதிக்கப்பட்ட ஃப்ளஷ் அவுட் என்று அந்த காலத்திலேயே மிக தடபுடல் படுத்தியிருக்கிறார் அப்பா. 1929ஆம் வருஷம் ஜெர்மனியிலிருந்து இந்தியாவுக்கு வந்த குன்ஸ் அப்படிங்கிற தம்பதியினர் கோவைக்கு வந்தப்போ உடல்நலம் குன்றி போக ஹோட்டல்களில் தங்க பிடிக்காமல் அப்பாவினுடைய பஸ் நிலையத்தினுடைய சுத்தத்தை பற்றி கேள்விப்பட்டு அங்கேயே வந்து தங்கினாங்க. அவங்கள பற்றி தெரிஞ்ச அப்பா அவங்கள சந்தித்தப்போ அத்தனை உயர்வாக ஒரு பஸ் கம்பெனி நடத்துவதற்கான அப்பாவை பாராட்டிய குன்ஸ் அவசியம் அவர் ஜெர்மனிக்கு வர வேண்டும்னு அழைப்பு விடுத்தார். அப்பா வெளிநாடுகளுக்கு செல்ல ஆசையை தூண்டி பிள்ளையார் சொல்லி போட்ட பெருமை குன்ஸ் அவர்களினுடைய அழைப்புக்குத்தான் உண்டு அப்படிங்கிறாங்க. அப்போ பஸ் ஸ்டாண்ட் எந்த அளவுக்கு நீட்டாக வச்சுருக்காரு அப்படிங்கிறத இதனால் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி நிறைய பஸ்ஸுகள் 280 பஸ்ஸுகளுக்கும் மேலே நிறைய வச்சுருந்தார் அப்பா. தொழிலாளர்களை அப்பா மிகுந்த கண்டிப்போடு தான் நடத்தினார். வேலையில் ஒரு துளி கவனக்குறைவாக இருந்தால் உடனே அவங்களுக்கு அபராதம் போட்டு தண்டனை கொடுத்துருவார். தொழிலாளிக்கு நேரம், உழைப்பினுடைய அருமை புரிய தினமும் யார் தாமதமாக வர்றாங்க அப்படின்னு ஒரு அட்டவணை தயாரித்தார். ரிஜிஸ்டர் வச்சு கையெழுத்து போட வச்சதில் நாளடைவில் தொழிலாளிகளுக்கும் நேரம் தவறாமல் வர வேண்டிய நேரமும் அவங்களுக்கு புரிஞ்சுது. அதே மாதிரி தேவையில்லாமல் விடுப்பெடுக்கக்கூடாது, உடம்புக்கு முடியலைன்னா வேலைக்கு வரக்கூடாது. யாராவது உடம்பு சரியில்லை அந்த டயத்தில் வேலைக்கு வந்தால் 10 ரூபா அபராதமாக விதிக்கப்படும்னு போட்டுருவார். ஒரு சமயம் உதவி மேனேஜர் ஒருத்தர் தன்னுடைய அறையில் உள்ள விளக்கு, மின்விசிறிகளை எல்லாம் அணைக்காமல் அப்படியே போயிட்டார். அப்பா வண்டி அனுப்பி இரவு அந்த மேனேஜர் வர வச்சு அந்த சுவிட்ச் எல்லாம் ஆஃப் பண்ண வச்சார். உடனே அப்புறம் அவரை அப்படி நடந்தே போக சொல்லிட்டாரு. இந்த சுவிட்சுகளை நானே அணைச்சிருக்கலாம், ஆனாலும் இப்போ வண்டி அனுப்பி உங்களை வரவழைச்சது அணைக்க சொன்னா தான் நீங்கள் செய்த தவறு உங்கள் மனசில் பதிஞ்சிருக்கும். இனி ஒரு தடவை கவனக்குறமாக நடக்காமல் இருப்பீங்க. யார் செய்யக்கூடிய தவறுக்கும் தண்டனை அனுபவிப்பதே நியாயம். அதுதான் நடந்து போக சொல்கிறேன். அப்போ தொழிலாளர்கள் தவறு செய்தால்தான் தண்டனை, உயர் அதிகாரிகளுக்கு இல்லை என்று யாரும் நினச்சி விடக்கூடாதல்லவா அப்படின்னு அப்பா சொல்லுவார். அப்பாவுடைய கண்டிப்பான நிர்வாகத்துக்கு இதை விட சாட்சி எதுவும் தேவையா அப்படிங்கிறாங்க. அவர் அப்பாவை கொடுமைக்காரர், தொழிலாளர்களுக்கு நிறைய சம்பளம் கொடுக்காம ஏமாத்தினவர், ரொம்ப தண்டனை கொடுப்பாருன்னு சில பேர் புகார் சொல்லுவாங்க. அதே மாதிரி அப்பாவுடைய அலுவலகங்களில், தொழிற்சாலைகளில் பார்த்திங்கன்னா செருப்பு தொங்கிக்கிட்டே இருக்கும். இதை பற்றி நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. ஆனால் அந்த செருப்பு அப்பா அணிந்து கொண்டதே கிடையாது. ஒரு வேளை அன்னைக்கு இங்கிருந்து ஏதாவது எடுத்தோம்னா செருப்படி வாங்குவது கேவலம் அப்படின்னு நினச்சி கூட அப்பா அதை மாட்டி வச்சிருக்கலாம். தொழிலாளிகளுக்கு சம்பளமாக அப்பா அள்ளி தராட்டாலும் முக்கால்வாசி பேருக்கு அவர் வீடு கட்டி தந்திருக்கிறாரு. அவங்க வீட்டு நல்லது கெட்டதெல்லாம் முன்னாடி போய் நின்றுருக்கிறாரு. அந்த மாதிரி நல்ல இதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி பஸ் கம்பெனியில் லாபம் வந்த சமயங்களில் தொழிலாளிகள் கேட்காமலேயே அவங்களுக்கு போனஸ் தந்திருக்கிறாரு. நடுவில் ஒரு தரம் பஸ் டிரைவர்கள் கொஞ்சம் பேர்த்த கூப்பிட்டு அவங்களுக்கு பஸ்ஸை இலவசமாக தந்திருக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அப்பா செஞ்சுருக்கிறார். கடைசியில் யூஎம்எஸ் பஸ்களில் பெரும்பகுதியை விற்ற சமயத்துலையும் 4 உதவியாளர்களை தமிழ்நாடு, கேரளா அனுப்பி முன்னாடி வேலை பார்த்த தொழிலாளிகளை கண்டுபிடிச்சு அவங்களுக்குன்னு பணமெல்லாம் கொடுத்து பைசல் பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்பா கிட்ட உண்டு. அதாவது அவர்கிட்ட கண்டிப்பு, முரண்பாடுகள் இருக்குது. 1000 சொன்னாலும் அப்பா அந்த நாளத்து மனிதர். அவர்கிட்ட மரியாதை, கண்டிப்பு எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத இந்த கட்டுரையில் இந்த கட்டுரை மூலமாக
நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மிக்க நன்றி.